பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல சக்திவேல் வந்து ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. குமர்வேல் வந்த உடனே யார் யார்கிட்ட எவ்வளோ பணத்தை வசூல் பண்ண விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சரிடா சரிடான்ற மாதிரி சக்திவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னாச்சு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு எடுத்தாலையும் சரி சரின்னு சொல்றீங்களே தவிர என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மேனேஜரை பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மேனேஜராவா பார்த்தனே, அவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? அவர் எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் எப்படி சொல்ல போறாரு? அவர் தான் அண்ணனுடைய கையால் ஆச்சே. அவர் எப்படி நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல போறாரு? கூடிய சீக்கிரம் போனால் நீயே நானு உங்கள் அம்மா இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு நடு தெருவில் போய் உட்கார போகிறோம். இப்போவே வேணுன்ற அளவுக்கு வசதியை அனுபவிச்சுக்கூடா, அதுக்கப்புறம் எங்கே போய் நிற்க போகிறோன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா என்னாச்சு? ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதிரவனோட அக்கௌண்ட்டுக்கு அண்ணன் 10 லட்ச ரூபா பணத்தை போட்டு விட்டுருக்காரா. அது விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு மேனேஜர்கிட்ட வேற சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிச்சைக்கார பையலுக்கு எதுக்காக பெரியப்பா 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கணும்? ஏற்கனவே அவங்களுடைய அப்பா வந்து 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து வச்சாகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமர்வேல் வந்து சொன்ன உடனே கணக்கு போட்டு பார்க்குறாரு. ஆமாண்டா, அவன் என்னடானாக்க பெத்த பையன்கிட்ட காசை கேட்குறான். அதனால் இந்த பக்கம் என்னடா மாப்பிள்ளைக்கு மாமனார் பணத்தை கொடுத்து உதவிட்டு இருக்காரு. நம்மளோட நிலைமையை பார்த்தாடா எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் இவங்க எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக நடுத்தருவதாடா அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்புறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன்டா. இந்த வீடு, இந்த சொத்து எல்லாமே உனக்கு மட்டும்தான்டா. உனக்காக ஒவ்வொன்றும் நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எதுவுமே உனக்கு இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் இந்த சக்திவேல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம ராஜு இருந்துட்டு எக்ஸாம் போகிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஃபோனு, பர்ஸு, அதுக்கடுத்து ஏதாவது ஹால் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. கதிர் ஃபோன் பண்ணலன்னு சொல்லிட்டு கதிரோட ஃபோனையும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து ஏதாவது கதிர் ஃபோன் பண்ணவே இல்லை. என்னடா இது ஃபோன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கவும், மீனா வராங்க. என்னாச்சு ராஜு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கதிர் இப்போ கூட ஒரு ஃபோன் பண்ணி ஆல் தி பெஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு, ஏதாச்சும் வேலையே இருப்பார், அப்புறமா அது பண்ணுவார். அதவே போட்டு எக்ஸாம் எல்லாம் குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காது. என்ன வேலைக்காக வந்தோமோ அதை முடிச்சுட்டு நேரில் போய் கதிரை பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளா முன்ன மாதிரி கொஞ்சம் கூட இல்லைக்கா, அவன் ஆளே மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி வராங்க. என்னடி பண்ணிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? போய் இவளை கூட்டிகிட்டு வாடின்னு ஒன்று அனுப்புனா நீ நடனாக்க உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எக்ஸாம் அவளுக்கு டைம் ஆகுது, எல்லாரும் உனக்காக காத்துட்ருக்காங்க, வா ராஜே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜையை பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் அத்தை நீங்களே என்ன ஆசீர்வாதங்க, உனக்காக ஒருத்தன் குன்றக்குடியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காண்டி, நல்லபடியாக எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ராஜை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு மீனாவும் மதியம் வந்து பேசிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களோட கல்யாண லைஃபு இதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ராஜுக்கும் கதிருக்கும் எப்படியெல்லாம் கல்யாணம் நடந்தது, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கின விஷயம், அதே மாதிரி மீனாவுக்கு கல்யாணம் நடக்க போகிற சமயத்தில் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம மலரையும் பாக்கியராஜையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பி வராங்க. உன்னை எதுக்காக அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், எதுக்கு எடுத்தாலே சமையல் கட்டில் இருக்குல்ல, அதனால தான் ஏதோ பசை வச்சு ஒட்ட வச்ச மாதிரி எனி டைம் அங்கேயே தான் இருக்க. உனக்கும் எல்லாருமே எல்லா ஆர்டரும் கொடுக்குறாங்க, நீயும் சரி சரின்னு சொல்கிறியே தவிர வேறு வாயை திறந்து வேறு எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன பண்ணுறது, இதுக்கு முன்னாடி எல்லாமே அத்தவே சமாளிச்சிட்டாங்க, இனிமேலாச்சும் நான் பார்த்துக்கணும்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ராஜாவோட பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு கோமதி அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டியன்கிட்ட கதிர் இருந்துட்டு நான் சென்னைக்கு ஒரு வேலையாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கஸ்டமரை கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு வாரத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
பாண்டியன் இருந்துட்டு ராஜியை பார்க்க போகிறதா நினச்சிட்டு இருக்காரு. கடைசியில் இப்படி சொன்ன உடனே 10 லட்ச ரூபா பணத்தை கேட்டதுக்காக இப்படி ஓடணும்னு அவசியம் இல்லை, உன்னால் எப்போ முடியுதோ அப்போ பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் பணத்தை கொடுத்ததாண்டா, உனக்கு எதனா தேவைப்படுற போது நான் உன்னை நம்பி பணத்தை கொடுக்க முடியும், திரும்ப இவர்கிட்டே நான் பணத்தை கேட்டுட்டு தான் நம்ம ஒரு வேலையை பார்க்க போகிற பாரு அப்படின்ற மாதிரி கதிர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முத்துவேலை கூட்டிக்கிட்டு சென்னை கிளம்பிட்டாரு நம்ம கதிர். அதுக்கடுத்து தான் ராஜி இருந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டுருக்கிற போது கதிருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்ன நீ ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்ற, எக்ஸாம் கிளம்பிட்டியா, சரி நல்லபடியாக எக்ஸாம் எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து தான் ராஜி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்கள் பிள்ளை எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்றாரு, நான் பண்ணாலையும் ஒழுங்காக பேசக்கூட மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்படுறாங்க. கோமதி ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. ராஜிக்கிட்ட பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜி எக்ஸாம் எப்படி எழுதுனேன், நல்லா எழுதுனியா, சரி பார்த்துக்கோ, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அவர் பாட்டு கட் பண்ணிட்டு போயிடுறாரு. ராஜிக்கு ஒரே வருத்தமாக போச்சு. ஆமாம் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கடுத்து தான் எல்லாரும் சாட்டர்டே வந்து எல்லாம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. கோமதி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.